நான் வெறும் பாட்டு தான் பாடினேன். அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. நீ ஏதோ இன்ஃபர்மேஷன் குடுக்கற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ ஏதோ சொல்ல நினைக்கிற, ஆனா வேற ஏதோ சொல்ற. அது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீ என்னோட டீம்ல இல்லாத மாதிரியே இருக்கு. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் உன் டீமை சேர்ந்தவதான். ஓ, எனக்கு என்ன தோணுதுன்னா, என் டீம்ல நீ இருந்தும் கூட வேற ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை யாரும் மறக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் பாடினேன். ஓ, அப்ப சரி. அப்போ நீ என்னோட சந்தோஷத்துக்காக பாடு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை மறக்க முடியாத அளவுக்கு பண்ணு. ஆமா பிரக்யா, நீ கண்டிப்பா பாட்டு பாடணும். சரி பா. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு இருக்கு இல்லையா? நீ எங்க டீம் தானே? பிரக்யா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பாட்டை பாடு. பாடு பாடு. எனக்கு இப்போதைக்கு எந்த பாட்டும் ஞாபகத்துக்கு வரல. ஏய், இதுல என்ன இருக்கு? நீ பாட்டு பாடு, நான் உனக்காக கிட்டார் வாசிக்கிறேன். என்ன ஓகே தானே? நான் போய் உங்க கிட்டாரை கொண்டு வரேன். தேங்க்யூ. கிட்டார் வந்துருச்சு. நெஞ்சோடு நான் தேடிடும் வண்ணங்கள் தீட்டுகிறாய், விண்மீன்கள் தூவுகிறாய், உயிரே ஆருயிரே. துழாவிடும் பார்வையால் ஏதேதோ பேசுகிறாய், என் காதல் தூண்டுகிறாய், உயிரே ஒரு உயிரே. நொடி முழுதும் உன் காதலை நிரப்புகிறாய், உயிர் முழுதும் உன் வாசனை தீராதே. உலகத்தின் நானே அந்த காதல் தானடா, உந்தன் காதலின்றி நானும் ஏதடா. வழித்துணை இந்த காதலே, உயிர் துணை இந்த காதலே, கருவறை என தாங்கிடும். சூப்பரா இருந்துச்சு பிரக்யா. வாவ் வாவ் வாவ், சூப்பர். இவங்க சந்தோஷத்தை டபுள் சந்தோஷமாக்கிட்டாங்க. சரியா சொல்ல. ஒன் செகண்ட் கைஸ், ஒன் செகண்ட், நான் வந்துடுறேன். நீ நேரா உள்ள வர வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன? ஹலோ ஹலோ. நீ என்னை விட்டு விலகி இருக்க டிசிஷன் எடுத்துட்டதான். ஆனா நான் எப்படி உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லிடு. நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு ஆசைப்பட்டினா எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு. இவ்வளவு அழகா என் முன்னாடி வராத. ஓ ஷிட், சாரி, நான் இவனை மறந்துட்டேன். ஹலோ, ஐம் சாரி, உன் குரல் எனக்கு கேட்கல. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்த? ரியா, எதுக்கு என் ட்ரெஸ் கட் பண்ண? வாட்? நான் ஏன் உன் ட்ரெஸ் கட் பண்ண போறேன்? கிரிமினல் வேலை பண்ணும்போது கோமாளி மாதிரி நடந்துக்க கூடாது. நீ என் ட்ரெஸ் கட் பண்ணிட்டு கிளம்பும் போது இத அங்கேயே விட்டுட்டு போயிட்ட. நீ வழக்கம் போல உன் பழைய பழக்கங்களை ஆரம்பிச்சுட்ட. நீ மட்டும் என்ன சும்மாவா? ரன்பீர் என்கிட்ட இருந்து பறக்கி பாக்குறல, கரெக்டா? ரன்பீரோட ஃபேவரட் கலர் ட்ரெஸ் ஒன்னு யாரு போட்டுக்க சொன்னது? என்கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருந்தது. ஆனா இது போட்டுட்டல. என்கிட்ட இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ண. இது என் பழைய ட்ரெஸ்ஸோட பிளவுஸ். மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். மேனேஜ் பண்ணிட்டல, சந்தோஷம். நீ என்னதான் எதிர்பார்க்கற? நீ ரன்பீரை விட்டு எப்பவுமே விலகி இருக்கணும், அதான் எனக்கு வேணும்.
என்னால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. யாராவது இங்க வர்றதுக்குள்ள நான் தப்பிச்சாகணும். ஆனா இப்ப போக கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகணும். ஏன்னா கண்டிப்பா யாராவது பாத்ரூம் வருவாங்க. அப்படி வந்தா நான் இந்த நகையோட மாட்டிப்பேன். கஷ்டமான நேரத்துல இந்த ஜன்னல் தான் எனக்கு நம்பிக்கை தருது. என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும். இப்போ என்னோட டர்ன். அட என்னது இது? என்ன வந்திருக்கு? இது ரொம்பவே கஷ்டமான லெட்டர். என்ன தாளதான் இந்த பாட்டுமே இல்லையே. தாள நிறைய பாட்டு இருக்கு, நான் வேணா சொல்லிட்டு வா உனக்கு. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க அண்ணி? நீங்க கவுண்டிங் பண்ணுங்க. டிக் டிக் 1, தாள வந்து டிக் டிக் 2. அப்படி பண்றதுனால பாட்டு வராது. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அது வந்து ஆலியா, உனக்கு தான் பாட்டு தெரியும்ல. ஐ மீன் இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. தாள எவ்வளவு பாட்டு இருக்கு. தத்தி தாவது மனசு, தாலாட்டு பாடவா, இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஏதாவது பாட வேண்டியதானே? என்னோட டர்ன். ஓகே, உன்னோட டர்ன். இரு நானே போல் எடுத்துட்டு வரேன். உன்னோட டர்ன் தானே? இந்த பேப்பர் எடு. மித்தாலி அண்ணி, மருதானி. அடக்கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண? நீங்க எடுங்க. திரும்பி என்னையே தான் பாட சொல்லுவேன். இப்ப நான் எடுத்த உடனே நீ தான் பாடு. இந்த வாட்டி நான் பாடுறேன், ப்ராமிஸ். அப்ப சரி. இங்க பாத்தீங்களா என்ன வந்திருக்கு? இது வந்து தாவை விட கஷ்டமான எழுத்து. பயங்கர கஷ்டமான லெட்டர். என்ன? ஜோ. ஜால வந்து ஜால எனக்கும் எந்த பாட்டும் தெரியாது. டிக் டிக் 1, டிக் டிக் 2. டிக் டிக் 3. இந்த லெட்டர்ல எனக்கு எந்த சாங்கும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. இதுல ஸ்பெஷலான சாங்கா பாடணும். இதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு, இருக்கட்டும் விடு. டிக் டிக் 5, டிக் டிக் 6. டிக் டிக் 7, டிக் டிக் 8. டிக் டிக் 9, டிக் டிக். டிக் டிக். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர், இனி தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர், இனி தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் பிடித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே. அட்லீஸ்ட் பாயிண்ட் ஆச்சு கிடைச்சதே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யாரோட டர்ன்? அட ஊ டர்ன் தான். இதா எடுத்துக்கோ. இந்தா இதுதான் எடுத்துக்கோ. சீட்டெடு. என்ன வந்திருக்கு? நான் நான் நாலு தான் நிறைய பாட்டு இருக்கேப்பா. நல்லா யோசிச்சு பாடு, உன்னால முடியும். நல்ல பாடு. என்ன? நீ நம்ம டீம் தானே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன இது பாதி சாங் தான் பாடுறா? என்ன பாதி சாங்? உனக்கு ஃபுல் சாங் தெரியுமா? இது பாதி சாங் தான், அதனால ஃபுல் சாங் பாடினாதான் ஏத்துக்க பாடு முடியும். பிராச்சி. என்னால இதுக்கு மேல பாட முடியாது சஹனா. அது என்னன்னா பிராச்சிக்கு இந்த அளவுக்கு தான் பாட தெரியுமா? பரவாயில்ல பிராச்சி, வா வா. இல்ல, நீ நிறையவே பாடிட்ட. அப்படி பார்த்தா 2 பாட்டு மாதிரி ஆயிடும். ஆனா இது எக்ஸ்கியூஸ் மாதிரி இருக்கு. ஃபுல் பாட்டு பாடினாதான் பாயிண்ட் கிடைக்கும். பாயிண்ட் கிடைக்கணும்னா அதுக்கு ஃபுல் சாங். ஏய் ரன்வீர். சீஃப் சொல்லுங்க.
பிராச்சி எவ்வளவு பாடணுமோ பாடிட்டா. இல்லனா இப்ப அதுக்கு பதிலா ரன்வீர் பாடுவான். சரி நீங்க சொன்னா அத நான் ஏத்துக்கிறேன். நான் பாடுறேன். என்னோட லெட்டர் ஹே. நான் எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்தேன், ஆனா எங்கேயுமே யாருமே இல்ல. ஓகேவா? நவ் ரிலாக்ஸ். ஓகே, உள்ள யாரும் இல்ல, வெளியில யாரும் இல்ல. திருடு போயிடுச்சு. என்ன? என் ரூம்ல இருந்த எந்த நகையுமே காணும். அத யார் திருடினாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? யாருக்கு தேவையோ அவங்க தான் அதை எடுத்திருக்காங்க. என்னங்க அங்க பாருங்க, அந்த திருட. ஐயோ திருட. Are you sure? போங்க. இது இருக்கு லாக்கர். இதுல இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் எடுத்துட்டு ஓடிடு. நாமளும் பின்னாடி போலாமா? பிடிங்க அவட. ரன்வீர், நீ அவனை அந்த பக்கமா போய் மடக்கு. நான் இவனை இப்படி பிடிக்கிறேன். நில்லு 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 நில்லு. எங்க ஓடுற? நில்லு நில்லு. விடுங்க, சொல்றேன் விடுங்க. திருடுறியா? நான் ஒண்ணு திருடல, என்ன விடுங்க. சொன்ன கேளுங்க. ஓ, திருடலையா? திருடலன்னா இது என்ன? சொல்லு. என்ன திருட சொல்லி இருந்தாங்க. உங்க வீட்டு ஆளுங்க தான், உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் என்ன திருட சொன்னாங்க. ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க. நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுல இருந்து யார் இருக்க முடியும்? ஏய், சீஃப், ஒருவேளை இவன் இல்ல 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 இன்னும் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கான். இவன் நிச்சயமா உயிரோட தான் இருக்கான். எல்லாரும் வந்தாச்சு. ஏய், தூக்க தானே போற? நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சீஃப். தேங்க்யூ. 1 2 3. எங்க போயிட்டாங்க? இந்த பக்கம் தானே போனாங்க? இல்ல என்னாச்சு? இங்க இருந்து போனானே அவனை நீ தானே திருட சொல்லிருந்த. என்ன? நீ தானே பண்ண. ஏன்னா அப்பதானே நான் எவ்வளவு பொறுப்பு இல்லாதவனு எல்லாருக்குமே காட்ட முடியும். சொல்லு. அந்த கடவுள் கண்ணு வாய் காதெல்லாம் கொடுத்திருக்காரு, கூட மூளையும் கொடுத்திருக்காரு. அதை கொஞ்சம் யூஸ் பண்ணு. வாய்க்கு அந்த மாதிரி பேசுறேன்னு வச்சுக்கோ. நான் என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? என்ன நடக்குது? இங்க நடந்த திருட்டுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த பிராச்சி தான். பிரியா, அவ உன்னோட அக்கா. என்ன சொல்றதா இருந்தாலும் யோசிச்சு சொல்லு. இதுதான் இவ சாதகமா பயன்படுத்திக்கிறா. இதே வார்த்தையை என்னால உன் விஷயத்திலயும் சொல்ல முடியும். அம்மா, இவளை பத்தின நான் ஒரு உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மை வெளியே வந்த உடனே பழைய ஏ மேல போட பாக்குறல. நீ என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற? நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைச்சல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 பேரும் வாய் மூடுங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? ஆரியன், கம். இதான் இன்னைக்கான ஒர்க் அவுட் உனக்கு. எஸ். யூர் ரைட். இவன் தான் அந்த ஆள நகையை திருடிட்டு ஓடுனது. நல்ல வேலை பார்த்த, இல்லன்னா அவன் தப்பிச்சு போயிருப்பான். டாட் இவன் திருடன் இல்ல. பிராச்சி தான் இவனை திருட சொல்லிருக்கா. வாய மூடு. டாட் ப்ளீஸ் குவைட். நீங்க 2 பேரும் என்னோட பொண்ணுங்க. யார் திருடுவா யார் திருட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேலையை நீங்க 2 பேரும் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா சீஃப், திருட்டு நடந்திருக்குல்ல. ஆனா இவன் மயக்கமாவதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல யாரோ சொல்லிதான் இவன் திருடுன்னு சொன்னான்ல. அதுக்காக நாம தேவையில்லாம சண்டை போறதுனால உண்மை வெளியில வரப்போறதில்ல. இவனுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே இவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தனு, இது உண்மையாவே சூப்பர் பார்ட்டி இல்ல. அருமையான மருதாணி ஃபங்க்ஷன் கச்சேரி கூட இப்படி பாடினது இல்ல. இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பாடினது இல்ல.
இப்போ ஒரு 2 ஃபங்க்ஷனும் முடிஞ்சது. நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. நான் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். அப்பதான் இவன் மயக்கம் தெரிஞ்சு ஏதாவது சொல்றப்ப தடுக்க முடியும். ஆ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. என் மருதாணி இன்னும் காயல. காஞ்சதுக்கு அப்புறமா நான் போயிடுறேன். இட்ஸ் ஓகே. நான் அது வரைக்கும் கெஸ்ட் ரூம்ல இருக்கேன். தாராளமா. தனு, நான் உன்னை கெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். அண்ணா, இப்ப நம்ம போலீஸ கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணலையா? யா, இவனை உள்ள கூட்டிட்டு போலாம். கம் ஆன். தேங்க்யூ. சரி, நான் போறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சரி, ஆனா பிரக்யா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ எதுக்கு என்கிட்ட இந்த அளவுக்கு நல்லவளா நடந்துக்கிற? நான் நார்மலா தான் இருக்கேன். உன் இடத்துல வேற யாரு இருந்தாலும் அவங்க கிட்டயும் இப்படிதான் நடந்துப்பேன். வாவ், அப்போ உனக்கு சாதாரண பொண்ணுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லல? உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டாலும் உனக்கு பிரச்சனை, நல்ல விதமா நடக்கலனாலும் உனக்கு பிரச்சனை தான். நான் எப்பவுமே உனக்கு பிரச்சனையா தான் தெரியறேன். இது உன்னோட கல்யாணம், அதனால சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ண. வாட்? அவனை உனக்கு தெரியுமா? வாட் யூ மீன் பை தட்? அவன் எப்படி எனக்கு தெரியும்? அவன் ஒரு திருடன். எனக்கு எப்படி அவனுக்கு தெரியும்? திருடனா? நான் அந்த டிசைனரை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதான் உனக்கு Dress டிசைன் பண்ணாரே. உன்னோட கல்யாணத்துக்கான லெஹங்காவை நீ அவர்கிட்ட தானே பண்ண சொன்ன. அதனால தான் பர்சனலா தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். எனக்கு இப்ப பயங்கரமா தலை வலிக்குது. என்னால இப்போ சரியா எதையும் யோசிக்க முடியல. ஐ அம் ரியலி சாரி. தனு, அப்புறம் உனக்காக நான் சக்கரை லெமன் கலந்த தண்ணிய உனக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மருதாணி காஞ்ச உடனே அதை எடுக்கணும் இல்லையா? இத போட்டுக்கிட்டே இரு என்ன. இந்த மாதிரி பண்றதுனால மருதாணியோட கலர் நல்லா வரும். தேங்க்யூ. அட, என்னாச்சு? உனக்கு ரொம்ப வேர்க்குதா என்ன? ஏசி ஆன் பண்ணிக்கோ தனு. உனக்கு எவ்வளவு வேர்வை வருது பாரு. ஆமா, வேர்வை கொஞ்சம் அதிகமா தான் வருது. அண்ணி, நீங்க தனுவை பாத்துக்கோங்க. நான் இதோ வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. தனு, ஏசி ரிமோட் எங்கன்னு கொஞ்சம் சொல்ல. எஸ் இன்ஸ்பெக்டர், அந்த திருடன் எங்க வீட்டுல இருக்கிற நகையை திருடிட்டான். அவன் தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணா, ஆனா அண்ணன் அவரை பிடிச்சிட்டாரு. திருட சொன்னது யாருன்னு நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்தோம். அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறா, பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஓகே, தேங்க்யூ. அத்தை, ஐம் வெரி ஷூர் அந்த ஆள் கண்டிப்பா பிராச்சி சொல்லிதான் இங்க வந்திருக்கான். அவனை திருட சொல்லி பிராச்சி தான் அனுப்பியிருப்பா. அவன் சொன்னதை கேட்டீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற யாராவது அவனை அனுப்பியிருக்காங்களாம். நீங்க கேட்டீங்களா? அத்தை, ஐம் வெரி ஷூர். அதாவது என் ரூம்ல வந்து பிராச்சி தான் அவனை திருட சொல்லிருப்பா. ஏன்னா அப்பதான் நான் வேணா பழி வாங்க முடியும். பிரியா, நீ பிராச்சியை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அப்ப உனக்கு என்ன தோணுது? அவ ரொம்ப கரெக்டா? நீ நினைக்கிற மாதிரி அவ இன்னசென்ட் இல்ல. ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிராச்சிக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம்லாம் என்னைக்குமே இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி எண்ணம்லாம் உனக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஹேட்ரட், ஜெல்லசி, ஆங்கர் இதெல்லாம் உன்னோட எமோஷன்ஸ். அவளோட டிக்ஷனரியில இந்த வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது. நீதான் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கவ. அவ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது. இதான் உனக்கு லாஸ்ட். இந்த வீட்டுல எது நடந்தாலும் உனக்கு எதிராக நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. உன்னை யாரும் பழி வாங்கணும்னு நினைச்சதே கிடையாது. முதல்ல இந்த விஷயத்த மூளையில இருந்து தூக்கி ஏறி ப்ளீஸ். அது எப்படி எப்பவுமே அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் நம்புறேன், நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றேன்? ஒருவேளை பிராச்சி யாரையாவது ஹையர் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஓ, பிராச்சி மாதிரி பொண்ணு யாரையாவது ஹையர் பண்ணுவாளா என்ன? நீ வேணா இது மாதிரி எல்லாம் பண்ணுவ, ஆனா அவ அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. நான் இங்கதான் நின்னுட்டு இருக்கேன். And how dare you talk Ria like this? ரியா பிராச்சியை பத்தி சொல்லும்போது நீங்க அங்கதானே இருந்தீங்க. ஆனா அப்ப எதுவுமே நீங்க சொல்லவே இல்ல. இப்ப ஏன்? ஐ எம் சாரி டு சே திஸ். அதாவது
ரியா உங்க அண்ணன் பொண்ணுனா பிராச்சியும் உங்க அண்ணன் பொண்ணு தான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஏன் எல்லாரும் எப்பவும் ரியா ரியா ரியான்னு சொல்லிட்டே இருக்கீங்க? பட் ஐ எம் ரியலி சாரி. இப்ப நீ தான் எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கணும் ரியா. நீ பிராச்சிக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க அது உனக்கே நல்லா தெரியும், அது எனக்கும் நல்லா தெரியும். சோ இட்ஸ் பெட்டர் இத பத்தி நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஒரு தடவை அந்த திருடனுக்கு நினைவு திரும்பிச்சுன்னு வை, யார் அவனை திருட சொன்னதுன்னு அவனே சொல்லிடுவான். இத பத்தி நம்ம அது வரைக்கும் பேசவே தேவையில்ல. யூ கெட் இட்? ரியா, ரன்வீர்,